La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். பிரைவேட் காலேஜோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரைவேட் காலேஜஸ்ல இருக்க சீட்ஸை எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க, அண்ட் தென் சீட் மேட்ரிக்ஸ் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்றது, அண்ட் தென் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் லெவலும் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, ஸோ இதுக்கெல்லாம் எப்படி வந்து சீட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு பிரைவேட் காலேஜஸ் வந்து சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல் ஃபார்மா வந்து இருக்க போகுது. தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் தென் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே இந்த வீடியோல வந்து சொல்லப்படும். இப்போ ஒரு பிரைவேட் காலேஜ் தமிழ்நாட்டில் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சீட்ஸ் எப்படி வந்து பிரிப்பாங்க, சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், அந்த ஹோமியோபதியா இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு பிரைவேட் காலேஜ் இருக்கு அப்படின்னா அதுல இருக்க சீட்ஸை 3 விதமா வந்து பிரிப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ், அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டாஸ் இது 3 விதமாக தான் நம்ம வந்து அப்ளிகேஷனுமே போட்டிருப்போம். ஸோ கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா இருக்கிற அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்போம். மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்க அப்ளிகேஷன் நம்ம வந்து போட்டிருப்போம். ஆல் இண்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா இருக்க சீட்ஸ்க்கு ஒரு அப்ளிகேஷனை வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்குண்டான ரேங்க் லிஸ்ட்டுமே தனித்தனியாக வந்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல் இண்டியா கோட்டாக்கும் தனி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களா தான் இந்த சீட்ஸ் வந்து வருவாங்க ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு இருக்க ரேங்க் லிஸ்ட் இருக்குங்க இல்லையா. ஸோ அதில் இருக்க பார்ட்டிசிபேஷன் நம்பர்ஸ் தான் இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்ல இருக்க பிரைவேட் காலேஜில் இருக்க கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு உரிய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அவங்களால வந்து சீட்ஸை வந்து எடுக்க முடியும், இந்த கோட்டால இருக்க சீட்ஸை போயிட்டு எடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து பிரைவேட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி. சித்தால மொத்தமா 13 பிரைவேட் காலேஜ் இருக்கு. ஆயுர்வேதால மொத்தம் 5 பிரைவேட் காலேஜ் இருக்கு. அண்ட் தென் வந்து ஹோமியோபதியில 11 பிரைவேட் காலேஜ் இருக்கு. யுனானிக்கு எந்த ஒரு பிரைவேட் காலேஜுமே கிடையாது ஆயுஷ்ல. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் ஓகேங்களா. தமிழ்நாட்டில் யுனானிக்கு எந்த ஒரு பிரைவேட் காலேஜுமே கிடையாது. ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் இருக்கு. அதுவும் சென்னையில இருக்கு. இப்போ வந்து பிரைவேட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேஞ்சஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆயுஷ், சித்தா, ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி, ஸோ இந்த 3 கோர்ஸ்க்கும் சேர்த்து தான் இந்த கட் ஆஃப் வந்து போட்டிருக்கு. ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் இருக்க கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 380, பிசிக்கு வந்து 350, எம்பிசி வந்து 270, அண்ட் தென் பிசிஎம் வந்து 250, எஸ்சி 190, எஸ்டி வந்து 150, அண்ட் தென் எஸ்சிஏ வந்து 113. ஓகேங்களா. ஸோ இதை வந்து சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த 3 கோர்ஸ்க்குமே சேர்த்து தான் இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ். இந்த கட் ஆஃப் மார்க்குள்ளே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் ஜோன் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். ஓகேங்களா. இந்த கட் ஆஃப் மார்க் வந்து ஒரு காலேஜுக்கு தான் அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலேஜுக்குமே சேர்த்து தான் நாம் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த காலேஜஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸில் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில ப்ரைவேட் காலேஜஸில் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. சில ப்ரைவேட் காலேஜஸில் கட் ஆஃப் மார்க் ரொம்ப வந்து லோவாக இருக்கும். ஸோ இதை விட கம்மியாகிறதுக்கு ரொம்ப 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 சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஈவன் எம்பிசி, பிசி, பிசிஎம்மில் கூட நீட்டில் வந்து பாஸ் மார்க் எடுத்திருந்தாவே அவங்களுக்குமே 113 கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் பாஸ் மார்க்கில் அந்த சீட்ஸ் வந்து கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ இந்த கட் ஆஃப் மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சீட் வந்து கிடைக்கும், நமக்குலாம் கிடைக்காது அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. இதை விட கம்மியாக இருக்க கட் ஆஃப் தான் மேக்ஸிமம் வந்து கிடச்சிருக்கு. மேபி இது வந்து ரவுண்ட் 1ஓட எக்ஸ்பெக்டேஷனாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரவுண்ட் 2 வரும்போது இதை விட கம்மியாகும். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா வந்து 270 அந்த மாதிரி வந்து ரவுண்ட் 2ல் வரும்போது ஸோ 150 அந்த
தென் 113, ஸோ ஜஸ்ட் பாஸ் மார்க் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜ் லெவல். ஒரு காலேஜை பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து மாறுமே தவிர்த்து ஸோ இந்த காலேஜில் இந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்கா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ வர வர இதை விட கம்மியான ரேஞ்சஸில் தான் வந்து கட் ஆஃப் நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வருஷமும் என்ன தான் ஆன்லைன் கவுன்சிலிங்காக இருந்தாலும் கூட ஸோ அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ் லெவலை பொறுத்து தான் கட் ஆஃப் மார்க் வந்து இருக்குமே தவிர்த்து ஸோ வந்து ரொம்ப வந்து பீக்கில் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப வந்து பீக்கில் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து சீட்டை எடுக்க முடியாது. ஸோ ரேங்க் லிஸ்ட் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர்த்துல நமக்கு இப்படி வந்து சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வரி கான்ஷியஸ் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸோ ரொம்ப வந்து லோ லெவல் ஆஃப் கட் ஆஃப் ரேஞ்சஸில் இருந்தாவே நிறைய பேருக்கு வந்து சீட் வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லாம் போகும்போது ஸோ சில சீட் மேட்ரிக்ஸ்லாம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் பாஸ் மார்க் இருந்தாவே போதும். ஸோ உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டே வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சு வேக்கன்சி விடுவாங்க, ரவுண்ட் 2 முடிஞ்சு வேக்கன்சி வருவாங்க, ரவுண்ட் 3 முடிஞ்சு வேக்கன்சி, அப்புறம் 4th வேக்கன்சி, ஸோ ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் விடும்போது ரொம்பவே கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப 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 குறைய தான் செய்யும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இந்த கட் ஆஃப் மார்க்கில் இருந்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு நீங்கள் வந்து சேஃப்டி. ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரும்போது ஸோ அதுக்குரிய ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து இருக்கும். இந்த வருஷம் நம்மளால் ஒரு ப்ராபபிலிட்டி வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆக்சுவலாக என்னன்னு சொல்லப்போனால் ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்கிறதுனால கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்க போகுதுன்னு நமக்கு கிளியர் கட்டாக வந்து தெரிய போகுது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து எதுக்குமே வந்து வரி பண்ணாதீங்க. ஸோ ரவுண்ட் 1 கட் ஆஃப் முடிட்டும் ரவுண்ட் 2க்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைவேட் காலேஜஸ்க்குரிய கட் ஆஃப் ரேஞ்சஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ப்ரைவேட் காலேஜஸில் வந்து கட் ஆஃப் ரேஞ்சஸ் பீக்காக இருக்கும். சித்தாவாக இருக்கலாம், ஆயுர்வேதா இருக்கலாம், ஹோமியோபதியாக இருக்கலாம். இன்னும் சில ப்ரைவேட் காலேஜஸ்லாம் இருக்குது. அதில் ரொம்ப லோ ரேஞ்சஸ் கட் ஆஃப் ரேஞ்சஸ்லாம் கூட கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. லைக் லோ ரேஞ்சஸ் கட் ஆஃப்னா ஈவன் ஜஸ்ட் நீட்டில் பாஸ் மார்க் எடுத்து நீ வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுத்திருந்தா கூட உனக்கு வந்து சான்சஸ் சீட் இருந்துச்சுன்னா சான்சஸ் இருக்கதா செய்யுது. சில காலேஜ் மிட் ரேஞ்ச் கட் ஆஃப்னா லைக் வந்து 200, 300 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் எதன் படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா காம்படிஷன், அண்ட் தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் லெவல், அண்ட் தென் வந்து உன்னோட காலேஜ் வந்து ஸ்கோப் அண்ட் கெரியர். ஓகேங்களா? ஸோ இது பட்டி தான் இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகிறது. ரேங்க் லிஸ்ட்ல 4000 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த 4000 பேருமே வந்து இந்த ஆயுஷ் ப்ரிஃபரன்ஸ் வந்து எடுப்பாங்களா அப்படின்னு சொல்றது மேஜர் டவுட் தான். ஸோ ஒரு மேக்சிமம் வந்து 1000, 2000 அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து எடுக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. எப்போ இருந்தாலும் 1250 சீட்ஸ்ல அந்த 280 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கே போயிடும். மிச்சம் இருக்க 1000 சீட்ஸ் தான். அந்த 1000 சீட்ஸ்ல நம்ம வந்து பிரைவேட் காலேஜஸ்ல வந்து சீட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4000 பேருக்குள்ள இருக்கிறவங்க தான் ஒரு சீட்டை வந்து எடுக்க முடியும். அதுலயுமே சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி தனித்தனியா வந்து பிரிஞ்சு இருக்கு. ஸோ சித்தா சூஸ் பண்றவங்க வந்து ஆயுர்வேதா சீட் எடுக்க மாட்டாங்க, ஆயுர்வேதா ப்ரிஃபரன்ஸ் லெவல் இருக்காது. ஸோ ஆயுர்வேதா இருக்கிறவங்க சித்தா ப்ரிஃபரன்ஸ் பண்ண மாட்டாங்க, அண்ட் தென் ஹோமியோபதி ப்ரிஃபரன்ஸ். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் லெவல் தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் வந்து சித்தார்த் காலேஜ் வந்து சூஸ் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் தான் வைப்பான். ஓகேங்களா? அவன் நெக்ஸ்ட் நான் வந்து பிரைவேட்ல இருக்க சித்தா காலேஜ் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு கோர்ஸ் தான் முக்கியம், ஆனா வந்து நான் எந்த காலேஜ் வேணா எடுத்துப்பேன் அப்படின்னா பிரைவேட் காலேஜ்ல இருக்க சித்தாவை வைப்பான். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ஆயுஷ்ல ஏதாச்சும் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, சித்தாவா கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆயுர்வேதா கிடைச்சாலும் பரவாயில்ல, ஹோமியோபதி கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலேஜா பிரைவேட் காலேஜஸா வைப்பான். ஓகேங்களா? ஸோ அவனுக்கு எது பிரைவேட் காலேஜ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹோமியோபதி தான் ஹோமியோபதி ஆப்ஷனா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோமியோபதி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஹோமியோபதியில இருக்க பிரைவேட் காலேஜஸ் வச்சு அதுக்கப்புறம் தான் கோர்ஸ் தான் முக்கியம் ப்ரிஃபரன்ஸ் லெவல் பண்றவங்களும் இருக்கானுங்க. ஸோ அந்த கோர்ஸ் லெவலில் ப்ரிஃபரன்ஸ் லெவல் பண்றவங்க ஸோ இந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ கோர்ஸ் தான் முக்கியம், எனக்கு வந்து சித்தா தான் கிடைக்கணும் அப்படின்னா சித்தா கோர்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இப்படி பண்ணுவாங்க. ஆயுர்வேதா ப்ரிஃபரன்ஸ் இருக்கவங்க ஸோ ஆயுர்வேதா சாய்ஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட், பிரைவேட், அதுக்கப்புறமேட்டுக்கு தேவையான நான் வந்து ஹோமியோபதி சேருவேன், இல்லைன்னு சித்தா சேருவேன் அப்படின்னு வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் லெவலை படி தான் இந்த வந்து கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இதன் படி தான் கட் ஆஃப் வந்து பிரிச்சிருக்காங்களே தவிர்த்து ஸோ
ஸோ இவங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேஜரா வந்து இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் இவங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த காலேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்ச்க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு கட் ஆஃப் படி. அண்ட் தென் வந்து பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அண்ட் தென் வந்து இதோட காலேஜ் ஃபெசிலிட்டிஸை பொறுத்து இருக்கு, பேஷன்ஸ் ஃப்ளோவை பொறுத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் வச்சு தான் ஒருத்தவங்க வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணுவாங்க மேஜரா. அதனால கூட இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் குறைய வந்து சான்சஸ் அதிகமாக இருக்கு பிரைவேட் காலேஜஸ்ல. இது வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங்ன்றதுனால ஸோ மிட் ரேஞ்ச் கட் ஆஃப் லைக் வந்து ஈவன் பாஸ் மார்க் இருக்கவங்களுக்கு கூட 150 113 இருக்கவங்களுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருந்துச்சு காலேஜஸ் வந்து கிடைக்க, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் காலேஜஸ்ல. ஓகேங்களா? ஸோ இன்னுமே சில இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா எப்படி சொல்ல போனா சில பிரைவேட் காலேஜஸ்லாம் இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாக்கு அடுத்து இப்போ வந்து 420ல ஒரு எம்பிசில வந்து ஒருத்தனுக்கு வந்து சீட் எடுத்திருக்கான் அப்படின்னா அவன் உடனே பிரைவேட் காலேஜஸ்ல இருக்க டாப் காலேஜஸ் எடுத்துருவான். ஓகேங்களா? 419 இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து உடனே ஸோ அந்த மாதிரி பீக் லெவலில் இருக்க காலேஜஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் பீக் லெவலாக இருக்கும் அந்த காலேஜ் கட் ஆஃப் ரேஞ்சஸ்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பீக் லெவலாக இருக்கும். அதுக்கப்புறம் மாடரேட் ரேஞ்சஸ் கட் ஆஃப்லாம் மாடரேட் ரேஞ்சஸ் இப்போ புதுசாக வந்த காலேஜாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து அந்த காலேஜஸ்ல கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். லைக் 200 300ல இருக்க ரேஞ்சஸ்லாம். ஸோ அவங்களாம் வந்து அந்த சீட்ஸை வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் லோ லெவல் ஆஃப் ரேஞ்சஸ் காலேஜஸ்லாம் இருக்கவங்களா, ஸோ அவங்களும் அந்த காலேஜஸ் வந்து சீட்ஸ் எடுப்பாங்க. இப்படிதான் வந்து கட் ஆஃப் ரேஞ்சஸ் டிஃபர் ஆகும். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜை பொறுத்து இருக்கு, காம்படிஷன் லெவலை பொறுத்து இருக்கும். அண்ட் தென் இப்போ புதுசாக ஒரு கிரைட்டீரியாவும் வந்திருக்கு, ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்ன்றதுனால எத்தனை பேர் வந்து இந்த காலேஜை வந்து சீட்டை வந்து செக்யூர் பண்ணுவாங்க, ஸோ எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணுவாங்கங்கிறது மேஜர். எல்லாரும் அட்டன் பண்ணிட்டானுங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம்படிஷன் லெவல் அதிகமாக இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லோ லெவல் ஆஃப் ரேஞ்சஸ்ல சீட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வரைக்குமே இருக்கு. இவங்க அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து சீட் எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துட்டு செகண்ட் ரவுண்ட்ல மேக்ஸிமம் சீட் வந்து வேக்கண்டா வந்துச்சுன்னா ஸோ அடுத்த ரேஞ்சில் இருக்க கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்குலாம் சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் மேஜர். இந்த கட் ஆஃபை வச்சு நம்ம வந்து ஸோ நமக்கு இந்த காலேஜ் வந்து கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்கு. பிரைவேட் காலேஜஸ்ல சூஸ் பண்றது ஆக்சுவலா வந்து நமக்கு ஸோ ஓகே ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஸோ அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் லா. ஓகேங்களா? நீ கவர்மெண்ட் காலேஜில் பண்றியோ பிரைவேட் காலேஜஸ்ல பண்றியோ எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. நீ டிகிரியை வந்து க்ளோஸ் பண்ணுவேன். கவர்மெண்ட் காலேஜில் படிச்சாதான் உனக்கு ஸ்கோப்பு, பிரைவேட் காலேஜஸ்ல படிச்சா ஸ்கோப் இல்லை அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ஸோ வந்து எல்லாமே ஒன்று தான் அண்டர் த லா. ஓகேங்களா? எல்லாமே ஒரே கோர்ஸ் தான். சித்தா படிச்சாலும் அதே கோர்ஸ் தான் மாறுமே தவிர்த்து மற்றபடி கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும் பிரைவேட் காலேஜஸா இருக்கட்டும் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உன்னோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்றதுல மூலமா மட்டும்தான் உன்னோட நாலேஜ் அண்ட் தென் உன்னோட ஏர்னிங்ஸ் எல்லாமே பொறுத்து இருக்கே தவிர்த்து மற்றபடி அந்த காலேஜில் படித்தேன் கெத்து, இந்த காலேஜில் படித்தா வேஸ்ட்டு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நம்மளை பொறுத்து மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா மௌலி சங்கர் 02 இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைனா சித்தக்குரல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்கு. நீங்க டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் கைஸ் டாடா பை பை.